எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ ஒரு நியூஸ் வந்திருக்கு. அது என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். இந்தியன் ஏர்ஃபோர்ஸோட ஏர்கிராஃப்ட் ஒன்று AN-32 அப்படிங்கிறது டிரான்ஸ்போர்ட் ஏர்கிராஃப்ட் அது கிராஷ் ஆகிருக்கு அப்படின்னு நியூஸ் வந்திருக்கு. இது வந்து எங்கன்னா இந்த ரவுரையா ஏர்பேஸ் அப்படிங்கிற இடத்துல இது அஸ்ஸாம் அந்த இதில் வந்து சாட்டர்டே அன்னைக்கு நடந்திருக்கு. லேண்ட் ஆகும்போது இதில் 5 பேர் இறந்துருக்காங்க ஆன்போர்டில் இருந்தவங்க அப்படின்னு நியூஸ் வந்திருக்கு. இதில் வந்து ஒரு பைலட் மட்டும் சர்வைவ் ஆகிருக்காரு இந்த கிராஷில். இப்போ வந்து ட்ரீட்மெண்ட்டில் இருக்கார் அப்படின்னு வந்து TOI வந்து அவங்களுக்கு நியூஸ் வந்திருக்கு. இப்போ வந்து IAF என்ன பண்ணியிருக்காங்கன்னா வந்து அந்த டீட்டெயில்டு ப்ரோபை வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த ட்ராஜடிக்கான காஸ் என்ன அப்படிங்கிறத வந்து ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் வந்து டீப்பாக வந்து எங்களுக்கு ரிக்ரெட் பண்ணுறாங்க. அதாவது வந்து 5 பர்சனல்ஸ் அந்த டியூட்டியில் இருக்கும்போது இறந்துருக்காங்கல்ல AN-32 ஆக்சிடெண்ட்டில் அஸ்ஸாமில். அது யாருங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்குவாட்ரன் லீடர் பிரசாந்த் சிங், ஃப்ளைட் லெஃப்டினன்ட் சுபம் குமார், சார்ஜன்ட் ஜிதேந்திர சர்மான்னு சொல்லி, அப்புறம் அக்னி வீர்வாயு ராம்குமார் குமாவத் அப்படின்னு சொல்லி இன்னொருத்தர் வந்து அக்னிவீர் வாயு தனிஷ் அலாம் அப்படிங்கிறவங்க. இவங்க எல்லாருமே வந்து சுப்ரீம் சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்க டியூட்டியில் இருக்கும்போது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் IAF என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து எங்களுடைய டீப்பான ஆழ்ந்த இரங்கலை அவங்களுடைய துயரப்பட்டுக்கிட்டு இருக்கிற அவங்க ஃபேமிலிக்கு நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். நாங்கள் அவங்க கூட தான் இருப்போம் இந்த மாதிரி வந்து துயர நேரத்தில் அப்படின்னு வந்து எக்ஸில் வந்து சாட்டர்டே சொல்லியிருக்காங்க. AF வந்து அந்த ஒரு சில டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அந்த ஏர்க்ராஃப்ட் பற்றி. என்னென்னா அது ஆக்சிடெண்ட் ஆகிருக்குல்ல அந்த வந்து ரூட்டீனாக வந்து அந்த பயிற்சிக்கு போகும்போது வந்து போனப்போ தான் அந்த மாதிரி ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அப்ராக்சிமேட்டாக 1000 ஹவர் அந்த இதில் வந்து ஜோர்ஹாட்டில் அஸ்ஸாமில் இது ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. கிராஷ் சைட் மேனேஜ்மெண்ட்டும் அப்புறம் இனிஷியல் இன்கொயரிஸ் வந்து இப்போ நடத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் அவருமே வந்து எக்ஸில் என்ன சொல்லியிருக்காருன்னா, டீப்பாக எனக்கு ரொம்ப வந்து ஆழ்ந்த வேதனைக்குரிய ஒரு விஷயமா இருக்குது இந்த 5 பேர் இறந்தது. AN-32 ஆக்சிடெண்ட்டு அந்த இதில் அஸ்ஸாம் அந்த ஜோர்ஹாத்தில் இறந்தது அப்படின்னு சொல்லியிருக்காரு. டியூட்டியில் இருக்கும்போது அவங்க உயிர் தியாகம் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய அந்த கரேஜையும் சேவையும் நேஷன் அதாவது நாடு என்றைக்குமே வந்து நினைவில் கொள்ளும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு. வித் ப்ரைட் அண்ட் கிராட்டிடியூட் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காரு. அவருமே என்ன சொல்லியிருக்காருன்னா, என்னுடைய ஹார்ட்ஃபெல்ட் கண்டோலன்ஸஸ் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. அந்த துயரப்பட்டுக்கிட்டு இருக்கிற ஃபேமிலிக்கு அந்த நேஷன் வந்து எங்களுக்கு கண்டிப்பாக வந்து அவங்க கூட இருக்கும் இந்த மாதிரி துயரமான நேரத்தில் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காரு அவர். ஆக்சுவலி வந்து இது 3வது இன்சிடெண்ட்டு அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. மேஜர் கிராஷ் நடக்கிறது நார்த் ஈஸ்ட் சைடில் 2009 இது வரைக்கும் நடந்ததில் இது 3வது ஆக்சிடெண்ட் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த AN-32 ஏர்க்ராஃப்ட் வந்து என்னென்னா ட்வின் என்ஜின் இருக்கிறது, அதாவது 2 என்ஜின் இருக்கிறது மிலிட்ரி டிரான்ஸ்போர்ட் ஏர்க்ராஃப்ட் இது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து சர்வ் பண்ணுறது பேக் போன் ஆஃப் IAF அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த முக்கியமான பொருள்லாம் நடுத்தர அளவுக்கு லிஃப்ட் பண்ணிட்டு போகக்கூடியதில் ஒரு பேக் போனாக இது செயல்படுறது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இது வந்து என்னென்னா இப்போது அப்ராக்சிமேட்டாக 100 அந்த இதில் ஃப்ளீட்டில் வந்து ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருந்தது AN-32 ஏர்க்ராஃப்ட் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஒரிஜினலாக டிசைன் பண்ணப்பட்டது வந்து எங்கன்னா பில்ட் அப்படிங்கிறது சோவியத் யூனியனில் பல நூற்றாண்டுகள் முன்னாடி. இது வந்து இந்த ரிக்வெஸ்ட் IAF பண்ணதில் இது வந்து ஹைலி கேப்பபிள் ஆஃப் ஏர்க்ராஃப்ட் வந்து ரிமோட் அண்ட் ஹை ஆல்டிடியூட் ரீஜியன்ஸில் பண்ணுற மாதிரி அவங்க வந்து வாங்கியிருக்காங்க. உங்களுக்கு வந்து 2 ஹைலி எலிவேட்டட் டர்போ ப்ராப் என்ஜின்ஸு அப்புறம் வந்து அது வந்து போட்டு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த டிரான்ஸ்போர்ட் ஏர்க்ராஃப்ட் வந்து அப் டு 7500 kg கார்கோ வரைக்கும் அது கேரி பண்ண முடியும். 50 பேசஞ்சர்ஸை வந்து அது கூட்டிகிட்டு போக முடியும். 42 பேராட்ரூப்பர்ஸையும் எடுத்துகிட்டு போக முடியும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து எதுக்கு யூஸ் பண்ணப்படுதுன்னா IAF வந்து இந்த டாக்டிக்கல் ஏர் லிஃப்டிங் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்புறம் இந்த ட்ரூப் டிரான்ஸ்போர்ட்டு அப்புறம் வந்து ரிமோட் ஏரியா ரீசப்ளை. இப்போ வந்து சில சமயங்களில் அந்த தரை வழியிலலாம் வந்து பொருட்கள்லாம் எடுத்துகிட்டு போக முடியல, அந்த டிசாஸ்டர்லாம் வந்திருக்கு. அப்போ அந்த டைம்லலாம் வந்து போகும்போது அந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் போகிறதுக்கு இது யூஸ் பண்ணப்படுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க.
ஒரு விஷயமும் சொல்லியிருக்காங்க. அந்த ஃப்ளீட் அந்த ஏர்கிராஃப்ட் வந்து ரொம்ப பல வருஷங்கள் ஆயிடுச்சு. அதனால வந்து அத பிளான் பண்ணிட்டுருக்காங்க ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு. AN-32 அந்த இத வந்து நியூ இயர் மீடியம் டிரான்ஸ்போர்ட் ஏர்கிராஃப்ட்ட வந்து லைக் ஏர்பஸ் C295 அப்படிங்கிற அந்த இத வச்சு மேட் இன் இண்டியா ஃபர்ஸ்ட்டு மேட் இண்டியா ஏர்கிராஃப்ட்ட வந்து ரீசென்ட்டா கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. அந்த மேட் இன் டெஸ்ட் ஃப்ளைட்டும் வந்து நடந்து முடிஞ்சிருக்கு. ஃபைனல் அசெம்பிளி லைன் வந்து வடோதரா, குஜராத்தில் அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காங்க. மிலிட்ரியில் இருக்கிற எல்லாருமே வந்து நாட்டுக்காக சேவை பண்ணுறவங்க. உயிரை வந்து பணயம் வச்சு தான் வந்து நம்ம எல்லாரையும் வந்து காப்பாற்றுறாங்க. நம்ம அவங்க இல்லைன்னா நம்ம இங்கே வந்து அமைதியாக நிம்மதியாக இருக்க முடியாது. பாவம் கொடூரமாக இந்த மாதிரி இறந்த அவங்களுக்கு வந்து ஆன்மா சாந்தி அடையணும் அப்படின்னு சொல்லி நான் இறைவனை பிரார்த்திச்சுக்கிறேங்க. ஒருத்தர் வந்து ட்ரீட்மெண்ட்டில் இருக்கார். அவரும் நல்லபடியாக சரியாகி வரணும் அப்படின்னு சொல்லி நான் இறைவனை வேண்டிக்கிறேன். அவ்வளோதான். தேங்க்யூ. ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் and click the all option and press the bell icon. Thank you.